நேரத்துல முறுமுறுப்பு. ஆண்டவரே இப்படிப்பட்ட கணவனை கொடுத்துட்டீரு, ஆண்டவரே இப்படிப்பட்ட மனைவியை கொடுத்துட்டீரு, இப்படிப்பட்ட பிள்ளையை கொடுத்துட்டீரு, எங்க பாஸ்டர் இப்படி திட்டுறாரு, இப்படி பேசுறாரு, இப்படியே குத்தி காட்டுறாரு, இப்படியே இப்படியே இப்படி என்று சொல்லி பல காரியங்களிலே நம்ம என்னதான் பண்ணிட்டு இருக்கோம்? கம்ப்ளைண்ட் தான் பண்ணிட்டு இருக்கிறோம். ஒரு இமேஜினேஷன் இப்படி சொல்லுவாங்க, பரலோக ராஜ்யத்தில் 3 கவுண்டர் இருந்துச்சாம். எத்தனை கவுண்டரு? 3 கவுண்டர். ஒரு கவுண்டர் பயங்கர ரஷ்ஷா இருந்துச்சு. உடனே தேவதூதன் ஒரு மனிதனை அழைத்துட்டு போகும்போது அந்த மனிதன் கேட்டான், அது என்ன கவுண்டர்? அப்ப அந்த தேவதூதன் சொன்னானா, வீட்டுல ஊர்ல அதாவது பூமியில இருந்து ஜெப விண்ணப்பங்கள் வருகிற கவுண்டர். ஆண்டவரே எனக்கு வீடத்தாரும், காரத்தாரும், என்னுடைய புருஷனுடைய சம்பாத்தியத்தை ஆசீர்வதியும், பிள்ளைக்கு நல்ல ஞானத்தை தாரும், எனக்கு இதை தாரும் அதை தாரும்னு வர்ற என்னது விண்ணப்பம், ஜெப விண்ணப்பம் வர்ற கவுண்டர். 2வது கவுண்டரை பார்த்தா அதுல என்ன இருந்துச்சு? அதுவும் ரஷ்ஷா இருந்துச்சு. அந்த மனுஷன் பார்த்து கேட்டாராம், இது என்ன கவுண்டர்? இது அவர் சொன்னாராம், பூமியில இருந்து ஜெபிக்கிற ஜெப விண்ணப்பங்களுக்கு என்ன கொடுக்கிற கவுண்டர்? பதில் கொடுக்கிற கவுண்டர். ஆனா 3வது கவுண்டரை பார்க்கும் பொழுது வெறிச்சோடி இல்லைன்னா 1-2 நபர்கள் 1-2 காரியங்கள் வந்து போகிற ஒரு கவுண்டரா இருந்துச்சாம். அப்ப இது என்ன கவுண்டர்னு கேட்கும் போது சொன்னாங்களா, நன்றி செலுத்துகிற கவுண்டர், நன்றி செலுத்துகிற கவுண்டர். அநேக சூழ்நிலையில் ஆண்டவர் செய்த அந்த ஈவுக்காக நம்ம ஸ்தோத்திரம் செலுத்துவதற்கு தவறுகிறவர்களா இருக்கிறோம். ஏன் நம்முடைய வாழ்க்கையில் அநேக ஆசீர்வாதங்கள் நடக்கவில்லை? ஏன் அநேக காரியங்கள் எதிர்பார்த்த முறையில் நடக்கவில்லை? ஏன் நம்ம எதிர்பார்த்த சுகம் நம்முடைய சரீரத்திலே அனுபவிக்க முடியவில்லை என்று சொன்னால், நாம் ஆண்டுடைய கரத்திலே பெற்றுக்கொண்ட காரியங்களுக்கு நன்றி செலுத்துவதற்கு தவறி போனோம். எத்தனை பேருடைய வாயில ஸ்தோத்திரம் 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 என்று அந்த வார்த்தை எத்தனை பேருடைய வாயில உச்சரிக்கிறவர்களா இருக்கிறோம்? சில பேர் சொல்லுவாங்க, என்னது 1 கோடி ஸ்தோத்திரம். எத்தனை பேர் அப்படி சொல்லுவீங்க? ஆண்டவரே நீங்க செய்த காரியத்துக்காக என்ன ஸ்தோத்திரமா? 1 கோடி ஸ்தோத்திரம். ஃபாதர் கூட ஒரு பாட்டு பண்ண, கோடி கோடி நன்றி டாடி. அது இன்னும் கூட நமக்கு என்ன ஆயிடுச்சு? சப்போர்ட் ஆயிட்டு. ஒரு வார்த்தையில எத்தனை ஸ்தோத்திரம்? இந்த மாதிரி ஏமாத்துறவங்களை ஆண்டவர் ஒரு நாள் நம்ப மாட்டாரு. பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, ஒரே வார்த்தையில கோடி ஸ்தோத்திரம்னு சொல்லி வாயில வடை சுடுற ஒன்ன ஒரு நாள் ஆண்டவர் நம்ப மாட்டாரு. உன் புருஷன் வேணா உங்க புழுவுல நம்பலாம். சொல்லுங்கம்மா, நீங்க சிரிக்கிறத பார்த்தா பல வருஷமா என் புருஷன் இந்த புழுவலை தானே நம்பிக்கிட்டு இருக்கிறாருன்னு நீங்க சிரிக்கிறது மாதிரி இருக்குது. மனிதர்களை நம்ம ஏமாத்திரலாம், மனித உறவுகளை நம்ம ஏமாத்திரலாம். அவங்க முகத்தை பார்க்கிறவர்கள், நம்முடைய வெளிச்சாயல்களை பார்க்கிறவர்கள், நாம் செய்கிற அந்த ஆக்டிவிட்டிஸை பார்த்து நம்மை நம்புகிறவர்கள். ஆனால் நம்முடைய இருதயத்தை பார்க்கிற ஆண்டவர் உள்ளதை உள்ளது போல பார்க்கிற ஆண்டவராக இருக்கிறார். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம்.